அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிறப்பிற்குரிய ரமதானின் மாதத்தை பற்றி, அதனுடைய சிறப்புகளை பற்றி, நான் முன்பு வைக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடிகளுக்குரிய நன்மைகளை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவிலே காணலாம். நான் முஹம்மது இப்தியாஸ் அல் புகாரி. இந்த பாடத்தில் நாம் எதுவெல்லாம் கற்கிறோமோ அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தரட்டும். நோன்பு யாரின் மீது கடமை என்று சொன்னால், ஒரு முஸ்லிமான பாலிகான ஆகிலான ஒவ்வொரு ஆணின் மீதும் ஒவ்வொரு பெண்ணின் மீதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்குகிறார். நாம் வைக்கக்கூடிய இந்த ரமதான் மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி பார்த்தோமேயானால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ரமதான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் கதவுகள், அதாவது சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதான் மாதத்தின் முதலாவது இரவு வந்துவிட்டால் கெட்ட ஜின்களும் ஷைத்தான்களும் விலங்கிடப்படுகின்றன. மேலும் சொர்க்கத்தின் எல்லா வாசல்களும் திறக்கப்படுகின்றது, ஒரு வாசல் கூட மூடப்படாமல். நரகத்தின் எல்லா வாசல்களும் அடைக்கப்படுகின்றது, ஒரு வாசல் கூட திறக்கப்படாமல். மேலும் ஒரு அடியார் சொல்வார், யா பாகியல் கைர் அக்பில், யா பாகிய ஷர் அக்ஸிர். நன்மை செய்வோரே விரைந்து கொள்ளுங்கள், தீமை செய்வோரே குறைத்துக் கொள்ளுங்கள், விட்டுவிடுங்கள் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதான் மாதம் என்பது நாம் அமல்களை செய்யக்கூடிய, நன்மைகளை சேகரிக்கக்கூடிய மாதம். இதை போல் தான் நாம் எல்லா மாதமும் செய்ய வேண்டும் என்பது நோக்கம். இன்னும் ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸாம ரமதான ஈமான வஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹ். யார் ரமதான் மாத நோன்பை ஈமானோடும் இஹ்திஸாபோடும், அதாவது அல்லாஹ் நன்மை தருவான் என்ற எதிர்பார்ப்போடும் வைக்கிறார்களோ, அவருடைய முன் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமான வஹ்திஸாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹ். யார் லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்குகிறார்களோ அவருடைய எல்லா முன் செய்த பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக. மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த ரமதானில் உம்ரா செய்கிறார்களோ அவர் என்னோடு ஹஜ் செய்ததற்கு சமம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து, ரமதானில் நோன்பு நோற்பது நம்முடைய கடமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் கூறும்பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். அல்லாஹ் கூறுகின்றான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்படுகிறது. உங்களுடைய முன் சென்ற சமுதாயத்திற்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுபோல்தான் உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்படுகிறது. அல்லாஹ் அதற்கு விடையாக சொல்கிறான், லஅல்லகும் தத்தகூன். நீங்கள் தக்வாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்படுகிறது. மா மஅன தக்வா. தக்வா என்றால் என்ன? அல்லாஹ்விற்கு பயப்படுவதும் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதும் தான். ஒருமுறை உபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து தக்வா என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், ஒரு முள்ளுள்ள இடத்தில் நீங்கள் எப்படி நடப்பீர்கள் என்று. உபை சொன்னார், நான் ஆடையை உயர்த்தி எங்கு முள்ளில்லையோ அங்கு பாதத்தை வைத்து நடப்பேன் என்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஸாக தக்வா, இதுதான் தக்வா. அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்றானோ அதை செய்யாமல் இருப்பதுதான் தக்வா என்றார்கள். இதற்கு மிகப்பெரிய உதாரணம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். தவறு செய்ய வாய்ப்புகள் கிடைத்தும் தவறு செய்யாமல் அல்லாஹ்விற்காக புரிந்து கொள்வதுதான் தக்வாவுடைய மிகப்பெரிய அடையாளம். நோன்பு காலங்களில் நம் முன் உணவு இருந்தாலும், நம் வீட்டில் யாரும் இல்லை என்றாலும், உணவை உண்பதற்கு வாய்ப்பு கிடைத்தும் நோன்புடைய காலங்களில் நாம் உணவை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டோம். காரணம், மக்களுக்காக அல்ல, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். அதாக தக்வா, அதுதான் தக்வா. தவறு செய்ய சூழ்நிலை கிடைத்தும் அல்லாஹ்விற்காக நான் விடுகிறேன் என்று சொல்கிறோம் அல்லவா, அதுதான் தக்வா. அப்படிப்பட்ட தக்வாவை நோன்பு உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான். ஒரே ஒரு நாள் நோன்பு வைத்தால் இப்படிப்பட்ட சிறப்புகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ் பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 கரீஃபா. யார் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு நாள் நோன்பு நோக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவரை 70 ஆண்டுகள் தொலைதூரமாக்குகிறான் நரகத்திலிருந்து என்றார்கள். நாம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு நாளுடைய கூலி இவ்வளவு என்றால், நாம் வைக்கக்கூடிய ரமலானின் நோன்பை பற்றி யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹதீஸில் குத்ஸியில் கூறுகின்றான், அஸ்ஸியாமு ஹுவலி வ அன அஜ்ஸி பிஹி. நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கு நானே கூலி தருகின்றேன் என்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நோன்புடைய நன்மைகளை பற்றி பேச ஆரம்பித்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு எண்ணில் அடங்காத, எண்ணிக்கையில் இல்லாத அளவிற்கு நன்மையை தருகின்றான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். மேலும் ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ரய்யான் என்று ஒரு சொர்க்க வாசல் இருக்கிறது. அந்த சொர்க்கத்தின் வாசல் யாருக்கென்றால், யார் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த சொர்க்க வாசல். அப்படிப்பட்ட ரய்யான் என்ற சொர்க்க வாசலில் அழைக்கப்படுவார்கள் நோன்பாளிகள் எங்கே என்று. அதற்கு நோன்பாளிகள் எழுவார்கள், அந்த வாசலிற்குள் நுழைவார்கள். நோன்பாளிகள் நுழைந்ததற்கு பிறகு அந்த வாசல் மூடப்படும். நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் அந்த வாசலில் நுழைய முடியாது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நோன்பாளிக்கு தனி வாசல் என்று சொன்னால் நோன்பிற்குரிய கூலியை பற்றி நாம் யோசித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அதே
அதே போல் ரமலானுடைய சிறப்பை பற்றி பேசும் பொழுது குர்ஆனை பற்றி எப்படி பேசாமல் இருக்க முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறும்பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்கின்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த குர்ஆன் என்பது ஷஹ்ரு ரமலானில் இறக்கப்பட்ட புனிதமான ஒரு வேதம். ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாக மேலும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் பிரித்தறியக்கூடிய நன்மைகளை தீமைகளை பிரித்தறியக்கூடிய அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் தான் இந்த ஷஹ்ரு ரமலான். இதில் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ, யாருக்கு அல்லாஹ் பாக்கியத்தை கொடுக்கின்றானோ அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகின்றான். மேலும் ஒரு இடத்தில் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவில் தான் நாம் குர்ஆனை இறக்கினோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். அப்படிப்பட்ட இந்த தனித்துவம் மிக்க இந்த குர்ஆனை இன்றுள்ள ஆய்வாளர்கள் ஒரு இறை தூதர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரால் இப்படியெல்லாம் யோசித்திருக்க முடியாது, இது நிச்சயமாக இறைவனின் வேதம் என்று இப்பொழுது சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து முக்கியமான நேரங்களை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சஹர் வல் இஃப்தார், காலையில் நோன்பு நோக்கக்கூடிய சஹருடைய நேரமும் இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தை பற்றியும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் அழகாக ஹதீஸில் கூறுகிறார்கள். சஹரை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நீங்கள் சஹர் செய்யுங்கள், நிச்சயமாக சஹர் செய்வதில் பரக்கத் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹர் செய்வதில் நாம் அலட்சியம் காட்டுகின்றோம். சஹர் செய்வதை ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை. சிலர் சஹரே வைக்காமல் நான் நோன்பு வைத்திருக்கின்றேன் என்று கூறுகிறார்கள். ஆனால் யாருடைய வழியை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சஹருடைய உணவில் பரக்கத் இருப்பது என்பதாக. ஆனால் நாம் அதை விட்டு விட்டு செல்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதனை நாம் கவனத்தில் எடுத்து நம்முடைய சஹர்களை சரியான முறையில் தாமதமாக நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய கருத்தாக இருக்கிறது. மேலும் இஃப்தாரை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதானி, ஒரு நோன்பாளிக்கு இரண்டு விதமான சந்தோஷங்கள் இருக்கிறது. ஒன்று ஃபர்ஹத்துன் இன்தல் ஃபித்ர், இஃப்தாருடைய நேரத்தில் வரக்கூடிய சந்தோஷம். நாம் நோன்பை அல்லாஹ்விற்காக யாருடைய பொருத்தத்திற்காக இல்லாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக நோன்பு நோற்றோம் என்ற ஒரு திருப்தியும் மகிழ்ச்சியும் அந்த இஃப்தாருடைய உணவை பார்த்ததும் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. இரண்டாவது, அல்லாஹ்வை நாளை சந்திக்கும் பொழுது மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லாஹ் ரஹ்மான் எல்லோருக்கும் தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பல நபிமார்கள் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பிற்குரிய அந்த காட்சியை நாளை மறுமையில் இந்த நோன்பாளிகளுக்கு வைத்திருக்கின்றான் என்பதுதான் மிக ஆச்சரியமான அழகான விஷயமாகும். அதற்கு அடுத்தபடியாக முக்கியமான ஒரு சில குறிப்புகளை பற்றி நாம் உற்று நோக்க வேண்டும். ரமலானுடைய மாதங்களில் அதிகமாக செய்ய வேண்டிய அமல்கள் என்று ஒரு சில பட்டியல்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது தௌபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறும்பொழுது வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரங்களில் அவர்கள் இஸ்திக்ஃபார் தேடுவார்கள், பாவ மன்னிப்பை தேடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். சஹருடைய நேரத்தை பற்றி நாம் கணக்கில் எடுத்தோம் என்றால் கேலி மற்றவர்களை பற்றி பொய்ப்புறம் பேசுவதிலேயே நம்முடைய நேரங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சஹருடைய நேரத்தை ஒரு முஃமின் எதற்காக பயன்படுத்துவான்? அவன் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பிற்காக பயன்படுத்துவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். நம்முடைய நோன்புடைய எல்லா நேரங்களும் நாம் இஸ்திக்ஃபாரிற்காக நம்முடைய பாவத்தை நினைத்து அதனை வருந்தி இதற்கு பிறகு இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி கூறுவதுதான் இந்த நோன்பினுடைய இன்னொரு புறமாக இருக்கிறது. அடுத்து ஜமாஅத்தோடு தொழுவது. ஜமாஅத்தோடு தொழுவதை பற்றி நாம் ஒரு பாராமுகமாக இருக்கின்றோம். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு கண் தெரியாது, எனக்கும் பள்ளிவாசலுக்கும் தொலைவாக இருக்கிறது, மிகவும் தூரமாக இருக்கிறது, எனக்கு அனுமதி தாருங்கள், நான் வீட்டில் தொழுவதற்காக என்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களுக்கு அதானுடைய சத்தம் கேட்கிறதா என்பதாக. ஆம் யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். அப்படி என்றால் உங்களுக்கு அனுமதி கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். உங்களுக்கு கண் தெரியவில்லை என்றாலும் நீங்கள் பள்ளியில் ஜமாஅத்தோடு தொழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது கண் தெரியக்கூடிய, கால் சரியாக நடக்கக்கூடிய வாகனங்கள் இருக்கக்கூடிய நாம் ஏன் அதனை தாமதப்படுத்துகிறோம்? இதனை மிகப்பெரிய பாடமாக எடுத்துக்கொண்டு வரக்கூடிய காலங்களில் ஜமாஅத்தோடு எல்லா வக்துகளையும் தொழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் அடுத்தபடியாக குர்ஆனை அதிகமாக ஓதுவது. இது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். குர்ஆன் என்பது ஏதோ மந்திர வார்த்தைகள் அல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். இந்த குர்ஆனை அதிகமாக ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட நன்மையை தருகிறான் என்றால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்பதாக. அந்த ஹதீஸில் இப்படியும் வருகிறது, அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல, அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. இது மூன்றுக்கும் சேர்த்து 30 நன்மைகள். இப்படிப்பட்ட 3 எழுத்திற்கும் 30 நன்மை கிடைக்கிறது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்முடைய நோன்புடைய காலங்களில் நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு ஹர்ஃபிற்கும் பல மடங்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை தர காத்திருக்கிறான். நம்முடைய முன்னோர்களான இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ரமலானில் 60 குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 30 குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் குறைந்தபட்சம் 1 அல்லது 2 குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடிய முஃமின்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தரட்டும்.
அடுத்தபடியாக அதிகமான திக்ருகளையும் துஆக்களையும் இந்த ரமலானை பயன்படுத்தி நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். எல்லா திக்ருகளுக்கும் ஒவ்வொரு வகையான நன்மை இருக்கிறது. ஆனால் ரமலானில் செய்யக்கூடிய திக்ருகளுக்கு ரப்புல் ஆலமீன் எண்ணில் அடங்காத அளவுக்கு நன்மையை தருகின்றான். நம்முடைய பாவங்களை நினைத்து வருந்தி இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடம் நல்ல வாழ்க்கைக்காக, நல்ல மறுமையின் தேவைகளுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். இது நம்முடைய முன்னோர்களை பற்றியும் துஆ செய்ய வேண்டும். துஆ என்று வரும்பொழுது நாம் சுருக்கிக் கொள்ளக்கூடாது. நாம் யாருக்கெல்லாம் துஆ செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோமோ அவர்கள் நினைவில் வைத்து எல்லோருக்குமாக தாராளமான முறையில் துஆ செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட முஃமின்களாக ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி தருவானாக. அடுத்தபடியாக நோன்பாளிகளுக்கு உணவளிப்பது. நோன்பாளிகளுக்கு உணவளிப்பது என்பதை நாம் பிரம்மாண்டமாகலாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு பேரித்த பழம் கொடுத்தாலும் அதுவும் தர்மம் தான். அப்படிப்பட்ட தர்மங்களை, அப்படிப்பட்ட சதகாக்களை நாம் செய்தோமேயானால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அந்த நோன்பாளுடைய அதே கூலி உங்களுக்கும் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ நாம் எவ்வளவு முடியுமோ எதற்கெல்லாம் செலவு செய்கிறோம். ஆனால் ஒரு நோன்பாளியுடைய நோன்பு திறப்பதற்காக நாம் செலவு செய்வதில் ஏன் கஞ்சப்படுகிறோம்? கண்ணியத்திற்குரியவர்களே, வரக்கூடிய காலங்களில் நோன்பாளிகளுக்கு அதிகமாக நோன்பு திறக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனை கபூல் செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய சக்தியை உங்களுக்கும் எனக்கும் தரட்டும். அடுத்தபடியாக உம்ரா செய்வது. உம்ரா செய்வது என்பது ரமலானுடைய காலங்களில் ஹஜ்ஜுக்கு நிகரானது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும். வசதியான வாய்ப்பு பெற்றவர்கள் உம்ரா செய்வதில் எந்த விதமான அலட்சியமும் படுத்த வேண்டாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உம்ராக்களை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு ஹஜ்ஜுடைய கூலியை தருகிறான். அதுவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு செய்த ஹஜ்ஜிற்கு சமம் என்கிறான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு அடுத்தபடியாக இஅ்திகாஃப். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் விரும்பி செய்யக்கூடிய அமல்களில் ஒன்று இஅ்திகாஃப். அதிகபட்ச நேரங்கள் இஅ்திகாஃபில் இருப்பார்கள். இஅ்திகாஃப் என்று சொன்னாலே இன்று பலருக்கு தெரியவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகபட்ச நேரங்கள் நோன்புகளில் இஅ்திகாஃபில் தான் இருப்பார்கள். நாம் குறைந்தபட்சம் கடைசி 10லாவது இஅ்திகாஃப் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ரமலானுடைய காலங்களில் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். முதலாவதாக பொய், புறம், கெட்ட செயல்கள் செய்வது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை எச்சரித்தார்கள், பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் விட்டு விடாதவர் தம் உணவையும் பானத்தையும் விட்டு விடுவதால் அல்லாஹ்விற்கு எந்த விதமான பயனும் இல்லை என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பொய் புறங்களை பேசுவதில் அதிகமான ஆர்வங்களையும் கவனத்தையும் செலுத்துகிறோம். உதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அடுத்த வீட்டை பற்றி பேசுவது, நமக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் இருந்தாலும் அதை பற்றி பேசினால்தான் ஒரு நிம்மதி கிடைக்கும். அப்படிப்பட்ட சூழல் உருவாகிவிட்டது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர பெண்களுக்கு ஆண்களும் சலித்தவர்கள் கிடையாது. ஏன் ஒரு படி மேல் போய் பள்ளிவாசல்களில் கூட புறம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, ஒரு விஷயத்தை நன்றாக யோசித்து பாருங்கள். மற்றவருடைய குறையை பற்றி பேசி நமக்கு என்ன கிடைக்க போகிறது? உண்மையிலேயே அவருடைய நன்மையை நாடி நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அவர் தவறில் இருக்கிறார், அவரை திருத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் அவரிடம் தனியாக சென்று எப்படி புரிய வைக்க முடியுமோ அப்படி புரிய வைக்க வேண்டும். ஆனால் நாம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் என்றால் பள்ளிவாசல்களிலேயே மற்றவர்களை பற்றி புறம் பேசி அந்த பாவத்தை சுமக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மற்றவர்களுடைய பாவம், மற்றவர்களுடைய தீய செயல் நமக்கு சுமையாக ஆகிட வேண்டாம். ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புறம் என்று சொன்னால் விக்ருக அஹாக பிமா யக்ரா. ஒரு நண்பன் அவர் செய்கின்ற ஒரு விஷயம்தான், ஆனால் அந்த விஷயத்தை பற்றி அவர் வெறுக்கிறார் என்றால், அவர் இல்லாத பொழுது நாம் பேசுகிறோம் என்றால் அதுதான் புறம். ஒரு விஷயம் அவரிடம் இருக்கும், ஆனால் அந்த இருக்கிற விஷயத்தை பற்றி பேசினால் தான் அதுவும் புறம் என்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறும் பொழுது, மற்றவருடைய விஷயத்தை பற்றி ஃபலா தஜஸ்ஸஸு, நீங்கள் அதில் துருவி துருவி ஆய்வு செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகின்றான். உண்மையிலேயே அவரிடம் இருக்கின்ற அந்த தீய செயல் போக வேண்டும் என்றால் அவரிடம் மென்மையாக எப்படி புரிய வைக்க முடியுமோ அப்படி புரிய வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் ஹிதாயத்தை கொடுக்கக்கூடியவன். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, புறத்தில் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதிகமான நேரங்கள் பொறுமையோடு மௌனமாக இருப்பது சிறந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அஸ்ஸமது நஜா, மௌனம் காத்தவர் வெற்றி பெற்று விட்டார். அதனால் அதிகமான நேரங்கள் மௌனம் காத்து அல்லாஹ்வுடைய திக்ரில் இருப்பதற்கு வல்ல ரஹ்மான் உதவி செய்வானாக. அதற்கு அடுத்தபடியாக நேரத்தை வீண் விரயம் செய்வது. இன்று சோசியல் மீடியாக்களில் நாம் திளைத்திருக்கிறோம். சோசியல் மீடியாக்களில் செய்திகளை பார்க்க போய் ஏதோ ஒன்றிற்கு போய் நம்முடைய நேரங்கள் எல்லாம் வீணாகி கொண்டிருக்கிறது. என்னையும் சேர்த்து சொல்கிறேன், எல்லா விதமான நேரத்தையும் நாம் தேவையில்லாத விஷயங்களில் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் முடிந்தளவு சோசியல் மீடியாவுடைய எந்த விதமான தொடர்பு இல்லாமல் இந்த ரமதானை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தரட்டும். அதே போல் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை விட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் பாதுகாக்கட்டும். அடுத்தபடியாக நோன்பை முறிக்கக்கூடிய செயல்களில் நாம் ஈடுபடக்கூடாது. நோன்பை முறிக்கக்கூடிய செயல்கள் எதுவெல்லாம் என்று தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டோம் என்றால் அதில் எச்சரிக்கையாக இதுவெல்லாம் செய்தால் நோன்பு முறியும் என்றால் அப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒருவர் மறதியான நிலையிலே உணவை உண்டு விட்டார் என்றால் அந்த நோன்பு முறிந்து விடுமா என்று கேட்டால் நோன்பு முறியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உணவு அல்லாஹ்விடமிருந்து கொடுக்கப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அதில்
அவர் மறதியாக உண்டால் மட்டும்தான். ஆக எதுவெல்லாம் நோன்பை முறிக்குமோ அப்படிப்பட்ட முறிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, மேற்கூறப்பட்ட எல்லா விஷயங்களையும் கேட்டோம். எது செய்ய வேண்டும், எதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் கேட்டோம். அப்படிப்பட்ட செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து செய்யக்கூடாத விஷயங்களை செய்யாமல் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த நிஅமத்தை நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், யார் நான் கொடுத்த நிஅமத்திற்கு நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு நான் அதை அதிகப்படுத்தி தருகிறேன் என்கின்றான். நோன்புடைய காலம் நமக்கு கிடைத்தது நிஅமத். நோன்பில் செய்யக்கூடிய அமல்கள் நிஅமத். ஆக நாம் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு காலமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரோக்கியமான நிலையிலே நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தரட்டும். மேலும் நோன்புடைய அனைத்து நல்ல கூலிகளையும் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நம் ஈன்றோர் சான்றோர் அனைவருக்கும் ரப்புல் ஆலமீன் தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.